பிரைஸ் தி லார்ட். எங்கள் பிபிஐ திருச்சபையிலிருந்து இன்றைய மன்னா உங்களுக்காக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மனிதனும் பிரச்சனையும் பிரிக்க முடியாத ஒன்றாயிருக்கிறது. பிரச்சனை மனிதனை விட்டு சில காலம் பிரிந்திருந்தாலும் மீண்டும் அந்த பிரச்சனையோடு மனிதன் பயணிக்கிறான். எலி சாதாரணமாக இருக்கும்போது மரத்தாலான பொருட்களை அது ஓட்டை போட்டு நாசம் பண்ணும். அதே எலி அந்த பொறியில் மாட்டிக்கொண்டால் எப்படி தப்பிக்கலாம் என்ற பயத்தில் அங்கும் இங்கும் அலையுமே தவிர மற்ற மரப்பொருட்களை ஓட்டை போட்டது போல இந்த மரப்பொறியும் ஓட்டை போட்டு வெளியில் சென்று விடலாம் என யோசிக்கவே யோசிக்காது. ஆம் பிரியமானவர்களே, அப்படி யோசித்தால் அதிகபட்சம் 5 நிமிடத்தில் அந்த பொறியை ஓட்டை போட்டு வெளியேறிவிட முடியும். ஆனால் அந்த மரப்பொருள் சிக்கிய எலியை 5 நாட்கள் நம்ம அப்படியே விட்டோம் என்றால் அது வெளிவர முடியாதபடி ஏதோ ஒரு பெரிய பொறியில் அகப்பட்டு விட்டோம் என்று அங்கும் இங்கும் அலைப்பாயும். நம்மை காப்பாற்ற யாரும் இல்லையே என்று ஒரு ஏக்கத்தோடு பார்க்கும். உயிர் பிழைக்க வழி தெரிந்திருந்தாலும் பதட்டத்தில் அதனுடைய மூளை வேலை செய்யாது. மனிதனும் பல நேரத்தில் இப்படித்தான். பல பிரச்சனையிலிருந்து வெளியே வர தெரிந்தும் பொறுமை இல்லாததால் தனது வாழ்க்கையை துறக்கிறான். வசனம் சொல்லுகிறது, உபத்திரவத்தில் பொறுமையோடு இருக்க வேண்டும் என்று. அந்த பொறுமையிலே தெய்வ சமூகத்தில் இருக்கும் பொழுது அந்த இருதயத்துக்கு ஆறுதல் உண்டாகும். அந்த பொறுமையிலே நம்பிக்கை உண்டாகும். அந்த நம்பிக்கை தான் கர்த்தர் நமக்கான வழியை திறக்கும் ஒரு திறவுகோலாய் இருக்கும். ஆமென்.